வணக்கம், வெல்கம் டு ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக வெறும் அரை கப் ரவை மட்டும் வச்சு செய்யக்கூடிய ரொம்ப சூப்பரான வித்தியாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்பலாம் கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லைங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியாகவும் வெறும் 20 நிமிஷத்தில் இதை செய்து முடிச்சிடலாம். நான் சொல்கிற டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமே இதை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிடலாம். இன்றைக்கி யாரெல்லாம் பெஸ்ட் கமெண்டர்ஸ்னு பார்த்துடலாம். ரீசெண்டாக நிறைய பேர் ஒரே ரெசிபிக்கு தான் கமெண்ட் பண்ணிட்டு வரீங்க. அதில் சிலரை ஹைலைட் பண்ணியிருக்கேன். கீதா எஸ், சண்முகப்பிரியா, இவங்க 2 பேருமே ரவா ஹல்வாக்கு தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது கூடவே ஹமீத் அப்சு சிஸ்டர் ஏன்க்கா சண்டே வீடியோ போடலன்னு கேட்டிருந்தாங்க. உங்கள் அன்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களை ஹைலைட் பண்ணுறேன். இந்த வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு பேனில் சரியாக 1/4 கப் 60 ml நெய் சேர்க்குறேன். நான் எடுத்துக்கக்கூடிய ரவைக்கும் நான் சொல்லக்கூடிய ரேஷியோ எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். இப்போது இதில் சரியாக 150 கிராம் நான் ரவை எடுத்திருக்கேன். நார்மலான ரவை தாங்க. இதை இப்போ நெய்யில் சேர்த்துடலாம். ஃப்ளேமில் உள்ள வச்சுட்டு ரவையை நல்லா வறுத்து விட்டுறணுங்க. டிப் நம்பர் 1 பார்த்திங்கன்னா, ரவையை நல்லா வறுத்தெடுத்தால் தான் இந்த ஸ்வீட்டும் பர்ஃபெக்டாக வரும். ஒருவேளை நீங்கள் ரவையை ஒழுங்காக வறுக்கலை அப்படின்னா ஸ்வீட்டும் பர்ஃபெக்டாக வராது. ஸோ அதனால் ஃப்ளேமில் உள்ள வச்சுட்டு நியர்லி 12 to 15 minutes வரைக்கும் இந்த ரவையை நல்லா வறுத்தெடுத்துக்கணும். அப்போ ஸ்வீட்டும் பர்ஃபெக்டாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். ரவையோட ஸ்மெல்லும் ஏலக்காய் தூளோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். ஸோ ரவை வறுப்படுறப்ப ஏலக்காய் தூள் சேர்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் லேட்டரான் கூட சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா பெங்காலில் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டுங்க. அங்கே பம்பை ரவை யூஸ் பண்ணி செய்வாங்க. அது நம்ம ஊர் ரவை மாதிரி இருக்காது, கொஞ்சம் நைஸாக இருக்கும். பட் நான் நம்ம ஊர் ரவை யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட் செய்து காட்டியிருக்கேன். நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா அதே டேஸ்ட்லேயே டெக்ஸ்சர்லேயே உங்களுக்கு இந்த ஸ்வீட் வந்துடும். இந்த ஸ்டேஜில் இதில் 1/4 கப் துருவின தேங்காய் சேர்க்குறேன். 1/2 கப் ரவைக்கு 1/4 கப் தேங்காய் கரெக்டாக இருக்கும். நான் 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூட தான் ரவை எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 1/4 கப் தேங்காய் சேர்த்துருக்கேன். ஃப்ளேமில் உள்ள வச்சுட்டு ரவையும் தேங்காயும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போ ஸ்வீட்டும் ரொம்ப சூப்பராக வந்துடும். ஸோ அது நல்லா வறுபடட்டும். சரியாக 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ரவை நல்லா வறுபட்டுருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரவையோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்திருக்குது. அதுக்காக ரவையை ரொம்பவும் கறியை வெட்டக்கூடாது. ஃப்ளேமில் உள்ள வச்சுட்டு பக்கத்துலேயே நின்று வறுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக நறுக்கிய முந்திரியும் பாதாமும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா உலர்ந்த திராட்சை, கருப்பு உலர்ந்த திராட்சையை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலான கோல்டன் உலர்ந்த திராட்சை கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி இந்த பேனில் தான் நம்ம இந்த ஸ்வீட் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர், சிகப்பு ஃபுட் கலரும் இது கூடவே ஆரஞ்சு ஃபுட் கலர் 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக சேர்த்து ரெண்டையுமே தண்ணீர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா பெங்காலில் செய்கிறப்ப இந்த மாதிரி தான் கலர் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே ஒரிஜினல் கலர் நானும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்ல ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்வீட் கிளற நல்ல வசதியாக இருக்கும். இந்த கப்பில் தான் நான் ரவை அளந்தேன். இது சரியாக 150 கிராம் பிடிக்கக்கூடிய ஒரு கப்பு. இதில் சரியாக 2.5 கப் தண்ணீர் சேர்க்கணும். ஸோ 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணீர் கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு ரவை கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா, அதனால 2.5 கப் சேர்த்துருக்கேன். பம்பாய் ரவை எடுத்திங்கன்னா 2 கப் வரைக்கும் நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபுட் கலரை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் தண்ணீர் 2.25 கப்லேருந்து 2.5 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் எடுத்துக்கூடிய ரவையோட அளவை பொறுத்து இருக்குது. தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா ரவை தேங்காய் மிக்சர், அது கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நான் தேங்காய் 1/4 கப் தான் சேர்த்துருந்தேன். நீங்கள் 1/2 கப் வரைக்கும் கூட தேங்காய் சேர்த்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிப் நம்பர் 2 பார்த்திங்கன்னா, நம்ம சேர்த்துக்கக்கூடிய தண்ணீரோட அளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதுதான் இந்த ஸ்வீட்டோட பதத்தை டிசைட் பண்ணும். ஸோ தண்ணீர் கரெக்டாக சேர்த்துக்கணும். நான் இந்த ஸ்வீட்டை முழுக்க தண்ணீரில் ட்ரை பண்ணியிருந்தேன். நீங்கள் முழுக்க இதை பாலில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரவை நல்லா குக்காய் வந்ததுக்கப்புறமா ரவை அளந்த கப்பால் 1 கப் 150 கிராம் சர்க்கரையை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது மிதமான இனிப்பாக இருக்குங்க. ஒருவேளை நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு 1/4 கப் கூட சர்க்கரை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேசரி பதம். பட் நம்மளுடைய ஸ்வீட்டுக்கு நல்ல திக்காய் கெட்டியான பதம் வரணும். அப்போ தான் நல்லா செட் ஆகும். ஸோ அது வரைக்கும் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ரவை நல்லா திக்காய் வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபைனலாக நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
டிப் நம்பர் 3 பார்த்திங்கன்னா, ரவை வந்து நல்லா திக்காய் வரணுங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாச்சு நீங்கள் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கெட்டியாக விடணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்வீட் செட் ஆகும். கொலகொலன்னு இருந்துச்சுன்னா செட் ஆகாது. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இந்த ஸ்டேஜில் இப்போ ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிட்டேங்க. உடனே இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு செட் பண்ண விட்டுடலாம். நான் வந்து ஒரு ஸ்கொயர் கேக் மோல்டு எடுத்திருக்கீங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம். ஸ்கொயர் கேக் மோல்டு இல்லையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லையா ரவுண்ட் ஷேப் பிளேட், அதில் கூட இந்த ஸ்வீட்டை நீங்கள் செட் பண்ண விடலாம். ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் பட்டர் பேப்பர் கூட விரிச்சிக்கலாம். பட் நான் நெய் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன். உடனே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த ஸ்வீட்டை இந்த ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. ஸ்வீட் வந்து நல்ல சூடாக இருக்கிறப்ப ட்ரேக்கோ இல்லை பிளேட்டுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அப்படி இல்லாட்டி பேன்லேயே செட் ஆயிரும். ஒழுங்காக நம்மளுக்கு லெவல் அப் பண்ணவும் வராது. ஸோ சூடாக இருக்கிறப்ப நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறேன். ஸோ நான் நல்லா லெவலப் பண்ணிக்கிட்டேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குதுங்க. நான் வந்து ஆரஞ்ச் அண்ட் ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருந்தேன் இல்லையா, இதுக்கு பதிலாக நீங்கள் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி டோட்டலாக ஃபுட் கலர் சேர்க்காம கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன். ஏன் சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளாஸி நேச்சர் கிடைக்கும். ஒரு மாதிரி ஷைனிங் நேச்சர் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு வரணும். ஸோ அதுக்காக தான் கை வச்சு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட் செட்டாக கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஆகுங்க. அவ்வளோதான் உங்களுக்கு டைம் எடுக்கும். நல்ல செட் ஆகிட்டா தான் உங்களுக்கு பீஸ் போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாட்டி உதிர்ந்துடும். ஸோ 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் இந்த ஸ்வீட்டை செட் பண்ண விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்கு கொஞ்சமாக நறுக்கிய பாதாமும் பிஸ்தாவும் சேர்க்குறேன். இது உங்களுடைய ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் முந்திரி பருப்பு கூட சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நட்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூனோ இல்லை ஸ்பேச்சுலா வச்சு இதை நல்லா அமர்த்தி விட்டுறணுங்க. அப்போ தான் ஸ்வீட்டோடு சேர்ந்து நல்லா செட் ஆகி வரும். கட் பண்ணுறப்ப உதிர்ந்து வராமல் இருக்கும். இப்போது இந்த ஸ்வீட்டை வந்து ஒரு பிளேட்டோ இல்லை ஒரு பட்டர் பேப்பரோ போட்டு கவர் பண்ணிவிட்டு செட் பண்ண விட்டுடலாம். நான் வந்து 1 மணி நேரம் செட் பண்ணி விட்டுக்கிட்டேங்க. எனக்கு அதுவே கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்வீட்டை பார்க்கலாம். சரியாக 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. எனக்கு 1 மணி நேரத்தில் ஸ்வீட் வந்து நல்லா செட் ஆகி வந்துடுச்சு. உங்களுக்கு ஒரு வேளை எக்ஸ்ட்ரா கூட டைம் ஆகலாம். கை வச்சு அமர்த்தி பாருங்கள். நல்லா ஹார்டாக இருந்துச்சுன்னா செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நேரம் செட் பண்ண விட்டுருங்க. நான் இமீடியட்டாக இந்த ஸ்வீட்டை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். எந்த அளவுக்கு நல்ல சூப்பராக ஹார்டாக செட் ஆகி வந்திருக்குதுன்னு பாருங்கள். நம்ம கரெக்டான பதத்தில் ஸ்வீட்டை கிளறி எடுத்தால் ரொம்ப சீக்கிரமாகவே செட் ஆகி வந்துடும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக எடிபிள் சில்வர் பேப்பர் சேர்க்குறேன். இது வந்து பேக்கரி ஷாப்பில் நம்ம ஸ்வீட் வாங்கினா இருக்கும் இல்லையா, அதுதான். இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான். வேணாட்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இந்த எடிபிள் சில்வர் பேப்பரை அங்கங்கே ஒட்டிக்கிட்டேங்க. இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான். வேணாட்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போது வந்து சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து அன்இக்குவலாக இருக்குது. ஸோ அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடியதை நான் ஸ்கொயர் ஷேப்பில் பீசஸாக போட்டுக்க போகிறேன். இது வந்து உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு பர்த்டே பார்ட்டிஸோ இல்லை ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலோ இல்லை கெஸ்ட் யாரும் வந்தாங்கன்னா சட்டுன்னு வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிள் அந்த ஸ்வீட்டை செய்து கொடுத்துடலாம். ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கவும் போகிறதில்ல. அதே மாதிரி இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்வீட்டோட டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்வீட்டோட டெக்ஸ்சர். ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இது மாதிரி வித்தியாசமான ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிக்சர்ஸும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் ஐடி, மெயில் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி மூணையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஒரு பீஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இதோட டெக்ஸ்சர். யாருமே நம்ப மாட்டாங்க நீங்கள் ரவை வச்சு தான் இந்த ஸ்வீட் செய்து கொடுத்துருக்கீங்கன்னு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் குல் ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் watching.